அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் அல்லம்பட்டி பாரதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகாளியம்மன், அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயிலை தான் இன்றைக்கி நாங்கள் காட்ட போகிறோம். எங்கள் கோயிலில் அக்கா தங்கச்சி 2 பேருமே, அதாவது ஸ்ரீ ராஜகாளியம்மனும் கோட்டை மாரியம்மன் 2 சாமியுமே இங்கே இருக்காங்க. கோயிலை இன்றைக்கி காட்டுறோம், பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எந்த செயலை செஞ்சாலும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் கணநாதன், முக்கன் முதல்வன் பிள்ளையார் தான். ஸோ பிள்ளையார்லேருந்தே நாங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம், பாருங்கள். எங்கள் கோயிலில் பிள்ளையார் மகா கணபதியாராக இங்கே அமர்ந்திருக்காரு. எந்த ஒரு விசேஷ காலகட்டங்கள்லையும், எல்லா விசேஷ காலகட்டங்கள்லேயும் எங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடு நாங்கள் செய்கிறது வழக்கம். அதுபடி இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளியான இன்று எங்கள் கோயிலில் சிறப்பான பூஜைகள் பண்ணியிருக்கோம், சாமிகளுக்கு அலங்காரமும் பண்ணியிருக்கோம். அதை காட்டுறோம், பாருங்கள். பிள்ளையார் மகா கணபதியார் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் கோயிலில் வாராகி அம்மா இருக்காங்க. வாராகி அம்மாவுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமியில் நாங்கள் பூஜை பண்ணுறது வழக்கம். ஏன்னா இந்த அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு உகந்ததே தேய்பிறை அஷ்டமியில் வணங்கினா ரொம்ப விசேஷங்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தேய்பிறை அஷ்டமியில் பூஜை பண்ணிடுவோம். வாராகி அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க. அடுத்ததாக எங்கள் கோயிலில் குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுற தட்சிணாமூர்த்தியார் இங்கே அமர்ந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியார் இங்கே அமர்ந்திருக்கார். இவருக்கும் விசேஷ காலகட்டங்களில் நாங்கள் சிறப்பு பூஜைகள் செய்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் எங்கள் கோயிலோட ஸ்தலம் மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேம்பு தான். இந்த வேம்பு தான் இந்த கோயிலோட ஸ்தல மரம். இங்கே ஆலமரமும் இருக்குது, ஆனால் இங்கே நாங்கள் ஸ்தல மரமாக நாங்கள் வழிபடுறது இந்த வேப்ப மரம் தான். இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் எங்கள் அம்மா நாகேஸ்வரி அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க. இவங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப நல்லதும் கூட. எங்கள் அம்மா நாகேஸ்வரி அம்மா எல்லாருக்கும் அருள்பாலிப்பாங்க. அடுத்ததாக எங்கள் கோயிலில் விஷ்ணு துர்க்கை அம்மா இருக்காங்க. இவங்க தான் விஷ்ணு துர்க்கை. இவங்களுக்கும் நாங்கள் மறக்காமல் வழிபாடு பண்ணிடுவோம். பார்த்துக்கிட்டிங்களா, விஷ்ணு துர்க்கை அம்மா. அடுத்ததாக இந்த கோயிலில் முருகப்பெருமான் சண்முகர் அப்படின்ற பெயரில் இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சண்முக பெருமானுக்கு சஷ்டி காலங்களில் நாங்கள் விசேஷ அபிஷேகங்கள் எல்லாமே செய்வோம். அதே மாதிரி சூரசம்ஹாரம், முருகனுக்கு உண்டான எல்லா விழா காலங்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படும். வாங்க, அடுத்ததாக இங்கே வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கார். வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான் இங்கே அமர்ந்திருக்கார். இன்னொரு வடிவத்திலையும் இங்கே விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, இந்த கோயிலோட மூலவர் ஸ்ரீ ராஜகாளியம்மன், கோட்டை மாரியம்மன். எல்லா காளியம்மன் கோயில்லையும் காளியம்மன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவங்க சிங்கத்திலேயே தான் அமர்ந்திருப்பாங்க. ஆனால் எங்கள் கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே எங்கள் அம்மா ராஜகாளியம்மன் தாமரைப்பூ மேலே தான் அமர்ந்திருக்காங்க. அதுதான் இங்கே இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு விசேஷமும் கூட. அதே மாதிரி அவங்களோட தங்கச்சியான ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் இங்கே சிங்கத்தின் மேலே அமர்ந்திருக்காங்க. ஸோ அதாவது ராஜகாளியம்மன் தாமரை மேலேயும் கோட்டை மாரியம்மன் சிங்கத்தின் மேலேயும் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. அதுதான் எங்கள் கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால காலையிலேயும் நல்ல சிறப்பு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு எங்கள் கோயிலோட பூசாரி ராமலிங்கம். அவர் தான் இந்த அலங்காரம் எல்லாமே பண்ணவர். பார்த்தீங்களா, எங்கள் அம்மா சிரித்த முகமாக பக்தர்களுக்கு எப்படி அருள்பாலிக்கிறாங்கன்னு.
பாருங்கள். ராஜகாளியம்மாவும் எப்படி சிரித்த முகமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அல்வாளிக்கிறாங்கங்கள நீங்களே பாருங்கள். அக்கா தங்கச்சி 2 பேரையுமே சேந்தமாணிக்க கூட காட்டுறேன், நல்லா பாருங்கள். அக்கா தங்கச்சி 2 பேருமே, அதாவது ஸ்ரீ ராஜகாளியம்மனும் கோட்டை மாரியம்மனும் ஒரே கோயிலில் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அது எங்கள் கோயிலில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட அறக்காவலன், அதாவது இந்த கோயில்னு சொல்ல முடியாது, எல்லா கோயிலுக்கும் அறக்காவலனாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அந்த காலபைரவரும் எங்கள் கோயிலில் மேற்கு நோக்கிய பார்த்து அமர்ந்திருக்கார். நல்லா பாருங்கள். காலபைரவர் சிவத்தொண்டலான இவருக்கும் தேய்பிறை அஷ்டமியில் இவருக்கும் நாங்கள் சிறப்பு பூஜைகள் எல்லாமே செஞ்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.